சூழ அவரை என்ன செய்கிறாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருக்கு பணிவிடை செய்யும்படியான தூத சேனை இருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து செய்திகளை கொண்டு வருகிறதான தூத சேனை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு தனிப்பட்ட நபராக அல்ல, சேனைகளின் தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் தேவனாக நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட சொல்லுவோம்ல, நான் என்ன ஒத்த ஆளுன்னு நினச்சியா? எனக்கு எவ்வளோ சொந்தம் இருக்காங்க தெரியுமா? என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நாங்கள் எல்லாம் இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்து இங்கேயே இருக்கோங்க. உங்களை மாதிரி இங்கே இருந்து வந்தவங்களா இருக்குல்ல அப்படி பேசுறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கேன். நம்ம நினைக்க நம்ம தனியாக தான் இருக்கோம். நமக்கு யார் இருக்கா? எனக்குன்னு பேச யார் இருக்கா? நான் தனி கட்ட, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்குன்னு பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. நமக்கு எப்போவுமே யாரும் இல்லை. என்ன ஐயோ இப்படி தானேன்னு சொல்லி தான் நம்மளுடைய எண்ணமும் நம்முடைய கவலையுமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யார் நம்மோடு கூட இருக்கிறார்களோ இல்லையோ அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம அவர் நம்மோடு இருக்கிறதை நாம் உணர்கிறோமோ இல்லையோ அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர்வோமானால், ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, எனக்கு யார் இருக்கா, யார் உதவி செய்வா, ஐயோ நான் தானே இப்படி இருக்கேன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். எனக்கு தான் இப்படி கஷ்டம் வருது, எனக்கு தான் இப்படி கஷ்டம் வருது, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னு என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வனாந்திரத்திலே ஜனங்களை அவர் போஷித்து மீதியான துணிக்கை எடுக்கும் போதும் அவர்களோடு கூட இருந்தார். கானா ஒரு கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட போதும் அங்கேயும் இயேசு இருந்தார். காற்றும் கடலும் கொந்தளித்த போதும் இயேசு அங்கே இருந்தார். அவர் கூட இருந்த எல்லா இடத்திலேயும் காற்றும் கடலும் கொந்தளித்து கொண்டே இருக்கும்படியாய் அவர் விடவில்லை. இறையாதே, அமைதலாயிரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று சீஷர்களையும் அதட்டினார். காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவுபட்ட கானா ஊரிலே கல்யாணத்திலே குறைவோடு கூட அவர் விட்டு விடவில்லை. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நெருக்கத்தின் காலத்திலேயும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். குறைவுபடுகிற காலத்திலேயும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அதே சூழ்நிலையிலேயே விட்டு விடுகிறவரும் அல்ல. அதே சூழ்நிலையிலேயே நம்மை அப்படியே விட்டு விடுகிற தேவனும் அல்ல அவர். ஹல்லேலூயா. மனுஷன் வருவான், நல்லா இருந்தால் என்ன செய்வான்? வருவான், நம்ம கூட சேர்ந்துப்பாங்க. நான் உங்கள் வீட்டில் 2 நாள் தங்கிட்டு போகலான்னு நினச்சேன், நான் உங்கள் வீட்டுக்கு வரணும், 2 நாள் கூட இருக்கணும் அப்படியெல்லாம் உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? எனக்கெல்லாம் சொல்லுவாங்க. நல்லா இருக்கும்போது என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, நான் உங்கள் வீட்டில் வந்து 2 நாள் தங்கிட்டு போகலான்னு இருக்கேன், லீவ் வருது, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து 1 வாரம் தங்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுகமெல்லாம் முடியலைங்கும் போது என்ன செய்ய மாட்டாங்க? யாரும் வரணும்னு சொல்ல மாட்டாங்க, எட்டியும் என்ன செய்ய மாட்டாங்க?
பார்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் யார் வந்து பார்த்தாலும் பார்க்காட்டாலும் யார் நம்மோடு இருக்கிறார்? சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஏனென்றால் நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தையே கொடுத்து நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் அவர். ஆகவேதான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையை பார்த்து வேற யாரும் சொல்ல முடியாது. அம்மா சொல்லுவாங்க, அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அது அவர்களுடைய சொந்த ரத்தம், அவர்களுடைய பிள்ளை. நீ எதுக்கு இந்த பிரச்சனையை பார்த்து பயப்படுற? நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் என்ன ஆகும்னு நினைக்க? நாங்கள் உங்க என்ன செய்கிறோம்? உங்க கூட இருக்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? உனக்காக ஜெபம் பண்ணுறோம். என்னால் ஏண்ட மட்டும் என்ன செய்கிறோம்? உனக்கானது எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன். நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. கவலைப்பட்டு பிள்ளை என்னமோ ஆயிருமோ, பிள்ளை சாப்பிடாம போயிருமோ, கவலைப்பட்டு பிள்ளை அதுக்கு வியாதி வந்துருமோ, பிள்ளை கவலையிலே நொந்து கஷ்டப்பட்டு ஆயிருமோ அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க? நாங்கள் என்ன செய்கிறோம்? உனக்காக இருக்கிறோம். நீ என்ன செய்யாத, எதை நினச்சோம் கவலைப்படாத. எதுவாக இருந்தாலும் நாங்கள் உனக்காக பார்த்துக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரா? மறக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவும் சேனைகளின் கர்த்தராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இதோ நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போதான் அவர் கேட்கார், நீர் எனக்கு என்னத்தை தருவீர்? ஆபிரகாம் கேட்கார், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர்? ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஈசாக்கை கட்டளையிட்டு இன்றைக்கு அது ஒரு தேசமாக உலகத்திலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். யோசேப்போட கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய தகப்பன் வீட்டிலே அவன் செல்வமாய் வளர்க்கப்பட்ட போதும் கர்த்தர் அவனோட கூட இருந்து அவனை எவ்விதமாய் உயர்த்தப் போகிறேன் என்பதை சொப்பனங்களின் மூலமாய் தரிசனங்களின் மூலமாய் வெளிப்படுத்தினார். அவனுடைய சகோதரர்கள் அவனை பழிக்கும் போதும் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவனை குழியிலே தூக்கி போடும் போதும் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். போத்திபாரின் வீட்டிலேயும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலையிலேயும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் அவனை உயர்த்தினார். தேசம் அனைத்திற்கும் உயர்த்தினார். தேசங்களை போஷிக்கிறவனாக அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம சூழ்நிலை முக்கியம் இல்லை. நம்ம நினைப்போம், கிதியோன் கேட்ட மாதிரி, தேவரே என் கூட இருந்துச்சுன்னா இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா? மீதியானியர் வந்து எங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்களா? நாங்கள் கஷ்டப்பட்டு வயலில் என்ன செய்கிறோம்? வேலை செய்கிறோம், விதைக்கிறோம், விளைஞ்சி வருது. நாங்கள் அறுக்க போகிற நேரம் என்ன செய்யறோம்? அவன் அறுத்துட்டு போயிடுறான். அது எவ்வளோ கஷ்டம். விளைஞ்சி வந்து நம்ம நாளைக்கு அறுக்கணும்னு இருக்கும்போது ராத்திரி ஒருத்த அறுத்துட்டு போயிட்டானா அதை விதைச்சி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி அதுக்கு உரம் போட்டு
நம்ம நாளைக்கு அறுத்து நல்லா தானியத்தை பார்க்கலான்னு இருக்கிற நேரம் இன்னொருத்தன் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ரவோட அறுத்துட்டு போய்ட்டு எப்படி சொல்லி நம்ம பாஷையில் சொல்ல போனால் 30 நாள் வேலை செஞ்சு 31வது நாள் சம்பளத்தை நம்ம வாங்கிட்டு வந்து எவனோ தூக்கிட்டு போயிட்டானா எப்படி இருக்கும்? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் என் கூட வந்தால் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கிதியோன் கேட்குறாரு. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறார், எழுந்து என்ன செய், போரடி போ, எழுந்து போ, இதையே பார்த்துட்டு இருக்காத. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அந்த யாக்கோபின் தேவன் என்ன செய்கிறார்? சங்கீதம் 46:5 அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையிலே அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை தேடும் போது தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் அவர் நமக்கு சகாயராக இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுவேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இந்த ஒரு மொழிபெயர்ப்பிலே அவர் கண் அயர்வதும் இல்லை. அப்படியே கண்ணு சொக்கப்பட்டு இப்படி அது கூட ஆண்டவர் செய்ய மாட்டாராம். அல்லேலூயா. காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. 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 அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு சகாயம் வரும். மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து அல்ல, தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். அவர் நமக்கு ஒத்தாசையாக எழுந்தருளுவார். அவரே நமக்கு ஒத்தாசையாக எழுந்தருளுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மனுஷரால் செய்யக்கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் முடியாதவைகளையும் தேவனால் செய்ய முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏனென்றால் அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். அவரே நமக்கு சகாயம் பண்ணுவார். அவர் ஒருவராலே நமக்கு சகாயம் உண்டாகும். அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 46:9 தேவன் என்ன செய்கிறாராம்? தம்முடைய சத்தத்தை அவர் முழங்க பண்ணுகிறார். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. நமக்கு எதிரான எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு வந்தாலும்
தேவன் தம்முடைய சத்தத்தை அவர் முழங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நிற்கும். யாக்கோபுக்கு எதிராக லாபான் என்ன செய்றான்? புறப்பட்டு வருகிறான். தாங்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு வருகிறான். நீ எப்படி எனக்குள்ளது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் பிள்ளைகளையும் என் பேர பிள்ளைகளையும் கூட்டிட்டு நீ என்ன செய்கிற, கடந்து போறியேன்னு சொல்லி யாக்கோபை விரட்டிட்டு பின்னால் வாரான். கர்த்தருடைய தூதன் அவனுக்கு சொப்பனத்திலே வெளிப்பட்டு அவனை எச்சரிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 தேவன் அவிதமாக நமக்காக அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவருடைய சத்தத்தை அவர் முழங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. பேசாத, அங்கே போய் என்ன செய்யாது, பேசாத, அவங்கள போய் கேட்காத, நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போ. சில பேருக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் எச்சரிப்பார், சிலருக்கு நேரடியாக எச்சரிப்பார், சிலருக்கு இன்னொரு மனிதர்கள் மூலமாகவே சொல்வார். நீ தேவையில்லாமல் என்ன செய்யாத, அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணாத, அவங்கக்கிட்ட சண்டை போடாத, தேவையில்லாமல் அவங்கள என்ன செய்யாது, இப்படி பேசாத. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நமக்காக அவர் தன்னுடைய சத்தத்தை அவர் துணிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 நாம பிரச்சனையினால தத்தளிக்கிறது வேற. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நமக்கு எதிராகவே சில பேர் என்ன செய்வாங்க, தத்தளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி தெரியுமா? இவங்களை எப்போ என்ன பேசலாம், என்ன கேட்கலாம், ஒன்றுமே கேட்க முடியலையே, ஒன்றுமே சொல்ல முடியலையே, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி சருவலான்னு பார்த்தா எதுவுமே, அதுவே ஒரு பெரிய தத்தளிப்பாகவே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் அப்படிலாம் அனுபவிச்சது இல்லையோ? நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். சில நேரம் தெளிவாக ஆண்டவர் பேசுவார், சொல்லுவாங்க. பாஸ்டர், நானும் சொல்லுவேன் சமயத்தில். சில நேரம் பாஸ்டர் சொல்லுவாங்க, இன்றைக்கி இந்த நபர் வரும், இப்படி சண்டை போடணும்னு வருது, இப்படி கேட்கணும்னு வருது, இந்த காரியம் செய்யணும்னு வருது, நீ இதை இத்தனை மணிக்கு வரும், காலையில் 6 மணிக்கு வந்து நிற்கும், காலையில் 8 மணிக்கு வரும், நீ அதுக்கு முன்னால் என்ன செய்யுது, இதெல்லாம் செய்து வச்சிரு. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்மளை தத்தளிக்க பண்ணணும்னு அவங்க என்ன செய்வாங்க, தவிச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு தவிப்பு. அது ஒரு தவிப்பு. அவன் கஷ்டம் வந்து தவிக்கிறது அது ஒரு தவிப்பு. சிலருக்கு மற்றவங்களை தவிக்க வைக்கிறதுக்கே ஒரு தவிப்பு வரும். ஏதாச்சும் பேச்சில் கஷ்டப்படுத்திட மாட்டோமா, ஏதாவது ஒன்று செய்து கஷ்டப்படுத்த மாட்டோமா? ஹல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தத்தளிப்பில் இருந்தும் தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். ஆமென். ஏனென்றால் அவர் சேனைகளின் கர்த்தர், ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 இந்த நாளில் கூட நம்ம யார் யார் என்ன தத்தளிப்பில் வந்திருக்கோன்னு ஆண்டவருக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. நம்ம இருதயத்தில் என்ன நம்ம கொந்தளிச்சுட்டு இருக்கோங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். இல்லை யார் நம்மளை கொந்தளிக்க பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதும் கர்த்தருக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அமைதியார், நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறியுங்கள். அமர்ந்திருந்துன்னா சும்மா உட்காந்துட்டு வெட்டியாக கதை பேசிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இல்லை. அவருடைய சமூகத்தில் நீங்கள் அமரும்போது அவர் நான் தான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் செய்வார். ஆமென். நம்மையும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்வார், நம்ம கொந்தளிக்க பண்ணுகிறவர்களையும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 ஏனென்றால் அவர் சேனைகளின் கர்த்தர், ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளையும் யோசேப்போடு கூட இருந்து யோசேப்பை உயர்த்தினதான தேவன், ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில்
கொண்டு வைப்பதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சத்தத்தை அவர் முழங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண் மானுங்களை ஏனும்படியாய் செய்யும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலே இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர். ஆமென். 100க்கு அதிபதி சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ஒரு வார்த்தை போதும். அவருடைய ஒரு வார்த்தை உருவாக்கும். ஆமென். அவருடைய ஒரு வார்த்தை சொஸ்தமாக்கும். அவருடைய ஒரு வார்த்தை அதிசயங்களை செய்யும். அவருடைய ஒரு வார்த்தை முடியாததை முடியும்படியாய் செய்யும். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு எதெல்லாம் முடியாதுன்னு தோணுதோ அவைகள் எல்லாம் அவர் செய்யக்கூடியவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 ஆனால் அவர் எல்லாத்தையும் அப்படியே செய்ய மாட்டார். நம்மளையும் வேலை செய்ய சொல்லுவார். கற்சாடிகளிலே அவர் என்ன செய்கிறார்? தண்ணீர் நிரப்ப ரசமாய், திராட்சை ரசமாய் மாற்றுவதற்கு முன்பு அவர் என்ன சொன்னார்? தண்ணீரால் நிரப்புங்கள்னு சொன்னார். இப்போ நம்மையும் என்ன செய்வார்? சில நேரம் நீ இதை போய் செய். செய்யுன்னு சொல்லுவார். நாம் அவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க யாரும் என்ன செய்யலை? கேள்வி கேட்கல. கேட்கல. எங்கள் பாஸ்டர்கிட்ட சென்னையில் இருக்கும்போது அப்போ ஒரு அண்ணன் வந்து அவங்களுக்கு வேலை வேணும்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட போய் ஜோம் பண்ண வந்தாங்க. அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, சரி நான் உனக்கு வேலைக்காக நான் ஜோம் பண்ணுறேன். நீ என்ன செய்கிற? ஆண்டவருக்காக வேலை கிடைக்கிறதுக்கு முந்தி அங்கே மலை நிறையா இருக்கும். சர்ச்சை விட்டு மலை அடிவாரத்தில். அந்த மலையில் போகிறவங்க வரவங்கெல்லாம் படிக்கிற அளவுக்கு என்ன செய்? வசனங்களை எழுதி போடு. ஆண்டோட வார்த்தைகளை என்ன செய்ய? நீ எழுதி போடு. அது லேசான காரியமா? இந்த மலையில் ஏறணும், உட்கார்ந்து எழுதணும். உங்க செய்தார், எழுதணும். உட்கார்ந்து எழுதணும். அதே மாதிரி அவர் செய்தார். வண்டியில் போகிறவங்க வர்றவங்க, ட்ரெயினில் போகிறவங்க எல்லாரும் அதை பார்த்து படிக்கிற மாதிரி எழுதி போட்டாங்க. ஒரே வாரத்தில் ஆண்டவர் அவருக்கு நல்லதொரு வேலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். நாங்கள் கூட யோசிச்சு மலை மாரி எழுதணுன்னா லேசான காரியமா? கஷ்டம். அது கஷ்டம். நாங்களாம் மலை மேலே ஏறி இருக்கோம். அது எவ்வளோ கஷ்டம். சாதாரண தரையில் நடக்கிறத விட மலை மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். ஆனால் அது மேலே ஏறி அதில் காலி இடம் பார்த்து ஜனங்கள் படிக்கிற மாதிரி எழுதி பெருசா எழுதணும். பெருசாக வர எழுதணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த மகனுக்கு கர்த்தர் பெரியவர் என்பதை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். டாக்டர் சொன்னது உனக்கு சுகமே ஆகாதுங்களாம், உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லலாம். ஆனாலும் மருத்துவர்களின் மருத்துவ அறிக்கையை காட்டிலும் என் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 அவர் ஜீவனுள்ள தேவன். அவங்க பிழைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம், ஆனாலும் ஜீவனை தருகிறவர் கர்த்தர். ஆமென். உனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லலாம், ஆனாலும் தருகிறவர் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு படிப்பே வராது, உன் மண்டையில் என்ன செய்யாது? யாரது? ஏறவே ஏறாது.
ஏறுமா ஏறாதாங்கிறது நம்ம மூளையை உருவாக்கின ஆண்டவருக்கு தெரியும். தெரியும். அவர் கற்றுக் கொடுக்கிறவர், அவர் படிப்பதற்கு உதவி செய்கிறவர். ஆமென். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவர் எப்படி கொடுப்பாரா? சம்பூர்ணமாய் கொடுப்பார். இப்போ எனக்கு படிக்க ஞானம் இல்லை படிக்கிறதெல்லாம் எனக்கு மறந்து போகுது நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாபக சக்தி தருகிறவர் அவர்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லா படிப்போம். எவ்வளோ நல்லா படிப்பானா, இவ்வளோ பெரிய புக்கு கொடுத்தா கூட சரி ஒரு முறை இப்படி தான் படிப்பான். அப்படியே அவன் மனசில் என்ன செய்யும்? பதிஞ்சிடும். வேகமாகவும் படிப்பான். எவ்வளோ தடி புக்கு கொடுத்தாலும் சரி சாயங்காலத்துக்குள்ளே என்ன செய்திருவான்? படித்து முடிச்சிடுவான். எந்தெந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு என்ன செய்திருவான்? சொல்லிடுவான். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க இன்னொரு சொந்தக்கார எங்கள் மாமாவுக்கு எத்தனை தடவை படித்தாலும் மறந்து போகும். எத்தனை தடவை படித்தாலும் மறந்து போகும். தலையில் கொட்டி கொட்டி படிக்கும், நெஞ்சில் அடித்து படிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதையும் படித்து முடித்து நல்ல வேலையில் வரவும். இன்றைக்கி அவங்க பிள்ளைகளெல்லாம் எல்லோரும் இன்ஜினியராக இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நினைக்கலாம், ஐயோ எனக்கு படிப்பே வரல. நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் இருக்க பிடிச்சி விடுங்க, ஆண்டவர் இருக்க பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயை நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் தான் நமக்கு ஞானத்தை தருகிறவர். அவர் நமக்கு அறிவையும் புத்தியும் தருவார். நம்ம என்ன பேசணும், என்ன செய்யணும் என்பது எல்லாவற்றையும் ஞானத்தையும் தருகிறவர். அல்லேலூயா. சில நேரம் இன்டர்வியூக்கு போகும்போது பாஸ்டர் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டாங்க? நிறைய கேள்வி கேட்பாங்க. பயந்துட்டு போனவங்க இடத்துல அவங்க ஒன்றுமே கேட்டிருக்க மாட்டாங்க. உன் பேர் என்ன, நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்க, உங்கள் அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, அவ்வளோதான், போ, உனக்கு அப்பாயின்மெண்ட். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறதான செயல். சிலரை கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்ன செய்வாங்க? அனுப்புவாங்க. தேவ தயவு நமக்கு உண்டாகும்படியாய் அவரை பற்றி கொள்ளும்போது சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு கூட வருவார், நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் அவர் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் நம்ம கூட இருக்காரான்னு நமக்கே என்ன செய்ய நேரம் சந்தேகம் வந்துடும். கிதியன் கோட்டை மாதிரி ஆண்டவர் எங்கள் கூட இருந்தால் இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் பிரச்சனை வருமா, இப்படிலாம் கஷ்டம் வருமா? ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கார். ஆண்டவர் நம்ம கூட தான் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். சில நேரம் ஆண்டவர் செய்யாதேன்னு சொல்கிறத நம்ம செய்யும்போது சில காரியங்களை ஆண்டவர் தடுப்பார். இந்த பிள்ளையம் செய்தான் பார்த்தீங்க, ஆண்டவர் போகாதேன்னு சொல்லியும் தேவனுடைய ஜனங்களை தூஷிக்கும்படியாய் போகும்போது அவனை வழியிலே கழுதை மறித்தது. அவனுக்கு என்ன செய்யலை? கர்த்தருடைய தூதன் பட்டயத்தோடு நிற்கிறான் என்பதை அவன் அறியலை. என்ன இந்த கழுதை போகாமல் நிற்கிது, படுக்குது. கழுதை என்ன செய்தான்? திரும்ப திரும்ப அடிக்கான். அப்போதான் ஆண்டவர் கண்களை திறக்கார். கர்த்தருடைய தூதன் பட்டயத்தோடு கூட நிற்கதை அவன் கண்டான். அல்லேலூயா. சில நேரம் சில காரியங்களை ஆண்டவர் தடுப்பார். இங்கே போகாத, இங்கே பேசாத, இதை செய்யாதே. இது எதுக்கு ஆண்டவர் நம்மளை போட்டு தடுக்காரு? ஏன்? எல்லோரும் தானே போகிறாங்க, எல்லோரும் தானே செய்கிறாங்க. நான் ஏன் செய்யக்கூடாது, நான் ஏன் போகக்கூடாது? போயே தான் ஆவேன், செய்தே தான் ஆவேன், பார்த்தே தான் ஆவேன். போய் பாரு. அவரை மிஞ்சி போய் நம்மளால் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அவருக்கு எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. அல்லேலூயா,
அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் நம்ம கூட இருக்கார். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் அவரோடு கூட இருக்கிறோமா? அவர் நம்ம கூட தான் இருக்கார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆனால் நாம் அவர் கூட இருக்கிறோமா? சில நேரம் ஒரே வீட்டில் தான் அப்பாவும் இருப்பாங்க, பிள்ளையும் இருப்பாங்க. பிள்ளைகள் என்ன சேட்டை பண்ணாலும், அதுக்கு என்ன எழுந்து பேசினாலும், என்ன ஒழுங்கினம் பண்ணாலும் என்ன செய்ய மாட்டாங்க. பிள்ளைகளை அப்பா அம்மா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பிள்ளைங்க சார்பில் தான் நிற்பாங்க. ஆனால் பிள்ளைங்க எல்லா சூழ்நிலையும் அப்பா அம்மா சார்பில் இருக்காங்களாங்கிறது கொஸ்டின் மார்க் போகும். ஆனால் அதே போல் தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ, அவருக்கு உண்மையாக இருக்கிறோமோ, அவர் சொல்கிற கட்டளை பிரமாணங்களின்படி நடக்கிறோமோ இல்லையோ, அவர் நம்ம கூட தான் இருக்கார். அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அதுதான் அவர் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவரை பற்றி கொள்ளும்போது அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அடைக்கலம் என்றால் அவர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூத்தை பார்த்து சொல்கிறாங்க இல்லையா, அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நமக்கு நிறைவான பலனை தருகிறவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோட தான் இருக்கார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 46:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யுத்தங்களை பண்ணுகிறார். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். சண்டைகள், சச்சரவுகள், யுத்தங்கள் நம் கண் காண்கிறபடி நடக்கிறதான யுத்தங்கள், நம்முடைய கண்ணுக்கு மறைவான யுத்தங்கள், அந்தகார வல்லமையின் யுத்தங்கள், மாந்திரிக வல்லமையினால் உண்டாகிற யுத்தங்கள், புறம் பேசுகிறதான நமக்கு எதிராய் யுத்தங்கள், எல்லாவற்றையும் அவர் ஓய பண்ணுகிறார். ஏனென்றால் அவர் சேனைகளின் கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்ததான பார்வோனின் சேனையை அவர் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்த்தி போட்டதான கர்த்தர் அவர். எந்த சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தார்களோ அதே சிவந்த சமுத்திரத்திலே பார்வோனின் சேனை அமிழ்ந்து போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த சிவந்த சமுத்திரத்திலிருந்து ரதங்களை எடுக்கிறாங்க, யுத்த ஆயுதங்களை எடுக்கிறாங்க. அப்போ வசனம் அது உண்மை உள்ளது. வேதம் போய் ஏதோ கட்டுக்கதை அல்ல. இன்றைக்கும் அது ஆராய்ச்சியாளர்களால் தோண்டி எடுக்கப்பட்டு யூடியூப்பில் வேத ஆராய்ச்சி இதில் பார்த்தீங்கன்னா அதில் வரும். எகிப்தியர் காலத்திலே, அங்கே பார்வோனின் காலத்திலே சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டதான அந்த ரதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர். எதிரான சிவந்த சமுத்திரம் வந்தாலும் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேனைகளின் கர்த்தராக அவர் நம்மை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். யாக்கோபு தனித்து பிரயாணம் பண்ணுகையிலே தேவன் யாக்கோபுக்கு அடைக்கலமாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே
நாம் தனித்தவர்கள் போல காணப்படலாம். நம்ம எல்லாருமே தனித்தவர்கள் தான். ஒவ்வொரு கேட்டு பாருங்கள், நம்ம எல்லாரும் ஆண்டோட பிள்ளைகளாய் மாறினதுக்கப்புறம் எல்லாருமே நிறைய கட்டங்களிலே தனித்து விடப்பட்டவர்களாக தான் இருப்போம். அதனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. என்னைக்குனாலும் நீ என்கிட்ட வந்து தானே ஆகணும், என்னைக்குனாலும் நீ என்ன செய்யணும், எங்ககிட்ட வந்து தானே ஆகணும். எங்களை விட்டால் யார் உனக்கு இருக்கா? யார் வந்து என்ன செஞ்சிட போகிறா சொல்கிறாங்களா? அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறியக்கூடிய அந்த அறிவு இருக்குமானால் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நம்மளும் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள என்ன செய்ய வேண்டாம், பகைக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார், சேனைகளின் கர்த்தராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு எதிரடையான யுத்தங்களை அவர் ஓய பண்ணுகிறவராக இருக்கிறார். சண்டை போடணும், கேட்கணும், பேசணும், எல்லாம் என்ன செய்யணும், கேட்காம விடவே கூடாது அப்படின்னு இருப்பாங்க தெரியுமா? பிரச்சனை பண்ணாமல் விடவே கூடாது, சும்மா விடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் இருக்கார். அல்லேலூயா. அவர் யுத்தங்களை அவர் ஓய பண்ணுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 46:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்படிப்பட்டவராம்? ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவர் உயர்ந்திருப்பார், அவர் நமக்குள்ளே உயர்ந்திருப்பார், நம்முடைய பிரச்சனைகளிலே அவர் உயர்ந்திருப்பார். அவர் எப்படி உயர்ந்திருப்பாராம்? ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா. அப்போ இந்த பூமியிலே நான் தான் அப்படின்னு சொல்லி உயர்ந்ததை காமிக்கிறதான சூழ்நிலைகள், பேச்சுகள் இருக்க தான் செய்யும். என்னை மீறி எப்படி, நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, எனக்கு என் பேச்சு தட்டி யார் இருக்கா? எனக்கு வாயிலே நான் என்ன செய்துவேன், வாழ்ந்துடுவேன். என் பேச்சு திறமைக்கு முன்னால் யார் என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த லூக்கா 1வது அதிகாரத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் தான் தெரியுமா, ஆசாரியனா ஆண்டவர் சொல்கிறாரு, சகரியா உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு பிள்ளைய தரப்போகிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இது எப்படி ஆகும்? ஆண்டவர் சொன்னது அவர் என்ன செய்யலை, நம்பலை. சில நேரம் சில காரியங்களை அவருக்கு அந்த காரியம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், நான் இது செய்வேன், உனக்கு நான் அதை தருவேன், உன்னை எப்படி உயர்த்தேன்னு சொல்லி, இதெல்லாம் எப்படி ஆகும், இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி வரும். அப்போ ஆண்டவர் என்ன செய்துட்டார், அவரை பேசாதபடிக்கு வாயை ஊமையாக்கி போட்டுட்டார். ஆண்டோடைய வார்த்தையை நம்பலைன்னா சில நேரம் நம்ம வாயை ஆண்டவர் ஊமையாக்கி போட்டுருவார். ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டோன்னா, ஆண்டோட பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா அவங்களும் பேசாத அளவுக்கு ஆண்டவர் அவங்க வாயை என்ன செய்வார், ஊமையாக்கி போடுவார். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். லூக்கா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரயுத்தரமாக,
நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? சூழ்நிலையை பார்க்குறோம். என்ன செய்கிறோம்? எனக்கு வயது ஆயிற்று. நிஜம் தானே? வயசு ஆயிட்டு என்ன செய்யாது முடியாது. சிலருக்கு வயசாயிட்டு இந்த வயசுக்கு மேலே என்ன வேலை கிடைக்கும், இந்த வயசுக்கு மேலே எனக்கு இந்த நன்மை எப்படி கிடைக்கும், ஐயோ இந்த சூழ்நிலை இது எப்படி எனக்கு மாறும். இந்த ஆளெல்லாம் மாற்றவே என்ன செய்ய முடியாது முடியாது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த கடனை எப்படி தான் நான் என்ன செய்ய போகிறேன்? அடைக்க போகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இது எப்படி ஆகும்? தேவ சந்நிதியிலிருந்து வந்த காபிரியேல் தூதன் சொல்லுகிறார், தகுந்த காலத்திலே நிறைவேறும். ஆண்டோடைய வார்த்தை நீ விசுவாசிக்காதனாலே பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய அறிவுக்கு எட்டாத வகையிலே நாம் முடியாதுன்னு நினைக்கிற சூழ்நிலைகளை தேவன் நமக்கு கிடைக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென், அவர் நமக்காக வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆனால் இங்கே சகரியா தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யலை? விசுவாசிக்கிறது. எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? அவர் சேனைகளின் கர்த்தர், ஆமென், அவர் சேனைகளின் கர்த்தர், ஆமென், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆமென், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், அவர் மகா பெரிய தேவன். ஆமென். இது எப்படி ஆகும்? ஆகும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, சமுத்திர ஜலத்திற்கு இம்மட்டும் மிஞ்சி வராதே என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். ஆகவே தான் இந்த திருச்செந்தூர் கடல் அங்கேயே நிற்கி. இல்லைன்னா அது உள் வாங்குறதுக்கு அது உள்வாங்கிற வேகத்திற்கு அது சீறி வந்தால் ஆழ்வார் திருநகர் வரைக்கும் கடல் கொந்தளிப்பு வருமா. தூத்துக்குடியிலே அடிக்கடி கடல் உள்ளே போயிட்டு வருது. அங்கேயாச்சும் ரொம்ப பக்கம். இங்கே திருச்செந்தூர் தள்ளி தான் இருக்கு நம்ம ஆழ்வார் திருநகருக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்லாம், அங்கே வருகிறதான அந்த கொந்தளிப்பும் கடல் உள்வாங்குவதும் அதோட வேகத்திற்கு அது சீறி வந்தால் ஆழ்வார் திருநகரி வரைக்கும் முக்கிற அளவுக்கு கொந்தளிப்பு உள்ளே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இம்மட்டும் மிஞ்சி வராதேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் பாதுகாத்துட்டு வர்றார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மழை வெள்ளம் வந்தப்பவே என்ன ஆயிட்டோம்? எல்லாரும் ஒரு வழியா போயிட்டோம். வெளியாயிட்டோம். சாப்பாட்டுக்கு என்ன பண்ண? சாப்பாட்டுக்கு என்ன பண்ண? யார் சோறு தருவா? யார் பால் தருவா? காசு இருந்தும் ஜாமான் வாங்க காசு இருந்தும் கூட என்ன செய்ய முடியல? ஜாமான் வாங்க முடியல. எல்லாருக்கும் அங்கங்கே சாப்பாடு கிண்டி போட்டாங்களா? எல்லாரும் வாங்கி வாங்கி சாப்பிட்டோமா? அல்லேலூயா. இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சீக்கிரத்தில் மறக்கவே கூடாது. மறக்கவே என்ன செய்யக்கூடாது? கூடாது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த மனுஷனுக்கு எப்போ என்ன வரும்னு யாருக்கும் என்ன செய்யாது? தெரியாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். கர்த்தருக்கு எப்பவும் பயந்து அவருடைய வழிகளில் நடப்பது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். நான் தான் பெரிய இதுன்னு சொல்லிட்டு பேசுவதற்கு யாருக்கும் எதுவும் இல்லை. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? எனக்கெல்லாம் கிடைக்குமா? நாசனத்திலிருந்து ஏதாவது நன்மை உண்டாகுமான்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க. பார்த்தீங்களா?
ஆமாம், நம்ம கூட எனக்கெல்லாம் எங்கே நன்மை உண்டாகும்? என் வாழ்க்கையிலலாம் மாற்றம் வருமா? வரும், வரும். நல் மாற்றங்களை தருகிறவர் கர்த்தர். நல் மாற்றங்களை தருகிறவர் கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகளை தருகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான் பார்த்தீங்களா, தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அவர் நன்மை உண்டாக நம்மை நினைக்கிற தேவன். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நினைக்கிற தேவன். மனுஷன் நினைக்கிறானோ இல்லையோ, அவர் நம்மை நினைந்தருளுகிற தேவன். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நமக்கு நன்மை உண்டாகும்படியாய் அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சேனைகளின் கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் செய்கிற நன்மைக்கு தக்கதாய் நாம் நன்றி உள்ளவர்களாக அவர் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அவர் வைத்ததான சபையிலே உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தரை ஆராதிப்பதிலே, அவரை சேவிப்பதிலே, அவருக்கு கொடுப்பதிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இருதயத்தின் ஆழங்களை அவர் உற்று நோக்குகிற கர்த்தர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. எண்ணங்களையும் எண்ணங்களின் தோற்றங்களையும் அவர் அறிகிறவர். ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய இருதயத்தின் ஆழங்கள் உமக்கு முன்பாக பிரியமாயிருக்கட்டும். சங்கீதக்காரன் சொல்வது போல, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரீதியாயிருப்பதாக. உமக்கு முன்பாக அது பிரியமாயிருப்பதாக. நம்முடைய பேசுகிற பேச்சு, நம்முடைய இருதயத்தின் தியானம், எண்ணம் கர்த்தருக்கு முன்பாக அது பிரியமாயிருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறியுங்கள். உமக்கு பிரியமானதை செய்ய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஏசப்பா உங்களுக்கு பிரியமானது என்ன? அதை செய்வதற்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபிப்பதும், வேதத்தை வாசிப்பதும், நாம் அவரை ஆராதிப்பதும், அவரை தொழுது கொள்வதும் கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 3வது வசனம். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் 17:3 தானே. ஆமாம். அவர் தன் தலையிலே வெண்கல சீலை போட்டு கொண்டிருப்பார். அந்த வம்சத்திலே 5000 சேக்கலான வெண்கலமாக இருக்கும். அவர் தன் கால்களை வெண்கல கவசத்தை தன் தோளின் மேலே வெண்கல கேடயத்தை வைத்திருப்பார். அவருடைய அடை மாத்திரத்தில் அவன் வீட்டின் அவன் அழகு 600 சேக்கல் சும்மா இருக்கும். வசி பிடித்தவன் அவனுக்கு முன்பாக நடப்பார். அவன் வந்திருந்து விஷயம் செய்தி பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு கடினத்தை பிடித்தது என்ன? நான் பெருசு அல்லவா? நீங்கள் சவுலின் செய்வது அல்லவா? உங்களில் ஒருவனை எதிர்கொள்ளுங்கள், அவன் எடுத்ததை வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ண என்னை கொல்லவும் தகுதியானார். நாங்கள் அவன் உங்களுக்கு விளக்கமாயிருப்போம். போதும் பிரதர்.
36வது வசனத்தை வாசிங்க. அந்த சிங்கத்தையும் அந்த கரடையும் உமது அடியானாகி நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத அந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். பெலிஸ்தன் என்ன செய்கிறான்? சேனைகளின் கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் நிந்தித்தான். அவன் என்ன செய்கிறான்? நிந்தித்தான். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன் அப்படின்னு சொல்லி அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்தவனாயிருந்தான். இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தேன்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என்ன நிந்தித்தான். அவன் யாரை நிந்திக்கிறான்? தேவனை நிந்தித்தான். ஹல்லேலூயா. நம்மளை யாராவது நிந்தித்து பேசுகிறாங்களா? அவங்க நம்மளை பேசலை, நம்மளை உருவாக்கினதான தேவனை நிந்தித்து பேசுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது அதை தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. அவனை நான் என்ன செய்வேன்? ஒரு சிங்கத்தை கிழித்து போட்டது போல, ஒரு கரடியின் கைக்கு என்னை தேவன் தப்புவித்தது போல இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அவனுக்கு முன்பாக அவன் கடந்து சென்று ஒரே ஒரு கூழாங்கல்லினாலே அவனை வீழ்த்து போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆமென். தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது பெரிய இராணுவ சேனையானாலும் சரி, ஈட்டியா ரதமா எதுவுமே தாவீது இடத்தில் இல்லை. ஒரே ஒரு கூழாங்கல்லை கொண்டு தேவன் ஜெயிக்க பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு முன்பாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தாவீதின் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் என்று சொல்லி, ஆமென். நாளிலே தாவீதின் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு முன்பாக ஒரு தாவீதை கொண்டு ஒரு பெலிஸ்தனை ஜெயிக்கும்படியாய் செய்த தேவன், ஆமென். அந்த தாவீதின் தேவன் நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு முன்பாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லார் கண்களை மூடி இந்த நாளிலும், ஏசப்பா நீங்கள் சேனைகளின் கர்த்தராய் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் சர்வ வல்லவராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் மகா பெரிய தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்கள் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். மனுஷரால் கூடாதவைகளையும் உங்களால் கூடும். ஆமென். நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக அப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் உண்மை வாழ்த்துகிறோம்ப்பா. ஆமென். ஒரு தாவீதுக்கு கூட இருந்து ஜெயத்தை தந்த தேவன், நீங்கள் எங்களுக்கு ஜெயத்தை தருவதற்கு போதுமானவராய் இருப்பதற்காக, நீங்கள் சர்வ வல்லவராய் இருக்கீங்க என்பதை நாங்களும் அறிந்து கொள்ள, நிந்திக்கிற ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்வதற்கு நீங்கள் வல்லவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். யாருமாய் எழுந்து நின்று, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே,
தோற்று போவதில்லையே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya 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 ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். எல்லாரும் சொல்லும் மலைகளை, மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். எல்லாரும் சொல்லுமா, சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹalleluya 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 ஹalleluya. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. எல்லாரும் சொல்லுமா, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya 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 ஹalleluya. சீரற்றாலை காணப்புகழும் என் துதியினால் உடைந்திடுமே. சீரற்றாலை காணப்புகழும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹalleluya 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 ஹalleluya. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya 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 ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் ராஜாதான் சொல்றாரு, சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவிக்க அதே தேவன்
இந்த கோலியாத்துக்கும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்த பார்வோனும் அந்த சேனையும் தான் அந்த சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்ந்து போனதை தவிர இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சமுத்திரத்தின் உருவன் நடந்து கடந்து போனார்கள். ஹalleluya. ஹalleluya. இப்ப நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை சமுத்திரம் போல எவ்வளவு ஆழமானதா இருந்தாலும் அதை உருவன் நடந்து கடக்க கத்தர் பலன் தருவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. நம்மோடு விட்டுருவோம், என்னோடு இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் எனக்கு எனக்கு உயர்ந்த அடக்கமானவன், உயர்ந்த அடக்கமானவன், உயர்ந்த அடக்கமானவன், உயர்ந்த அடக்கமானவன். எல்லாரும் கரங்களை மறுபடியும் பாடுவா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாடு வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாடு
நீர் சகாயம் செய்யும் கேடகமாய் சகாயம் செய்கிறவனாய் தேவன் அது நடுவில் இருக்கிறார். தேவன் அது நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ணுவார். அவரை அவளுக்கு உதவி செய்வார். கர்த்தரே நின்று உங்களை விடுதலையாக்கி ரட்சித்து உதவி செய்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவரே உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஏனென்றால் அந்த சேனைகளின் தேவன் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்ம நடுவில் இருக்கிறார். தேவன் அது நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். விசுவாசிகள் மாற்ற கரங்களை கட்டி கர்த்தருக்கு சகாயம் நான் பயப்படுவேன் என்று சொல்லுவோமா? நீர் 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 சகாயராய் சகாயராய் இருக்கிறாருக்காக சோதரமப்பா. நீர் சகாயராய் இருக்கிறாருக்காக சோதரமப்பா. மக்கு நன்றியப்பா. மக்கு நன்றியப்பா. உங்க காரியம் அது எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, கர்த்தரே உங்களுக்கு சகாயராயிருப்பார். கர்த்தரே உங்களுக்கு சகாயராயிருப்பார். அவர் ஒருவரே சகாயராயிருப்பார். யாக்கோபின் தேவன் அவர் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். ரட்சிக்கிற சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கும் அவர் அடைக்கலமாய் மறைத்து காப்பார். மறைத்து காப்பார். தம்முடைய ஜனங்களை அவர் மறைத்து காப்பார். மறைத்து காப்பார். ரட்சிச்சு நிற்கிறாங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் தம்முடைய கூடாரம் மறைகளை உங்களை ஒழித்து மறைத்து பாதுகாக்க தப்புவிக்க ஏன் தேவன் வல்லவர். விசுவாசிகள் மாத்திரை கரங்களை கட்டி மறுபடியும் தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? நீவதாரமோ சமாதானி இதை கிளறினே நீ கஷ்டமோ கிளறினே நீ கையிலே நீ ஷாரமோ கிளறினே நீ தார காத்தலினே நீ கானா கானாரமோ நீ கானாரமோ நீ காஷக்கனமோ கிளறினே நீ கிளறினே ஷக்கனாரமோ நீ கானாரமோ அதனாலே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே அந்த எரிகிற அக்கினி சூளைக்கு தப்புவித்தவர், சிங்க கெதியிலே தானியேலை தப்புவித்தவர் நம்மையும் தப்புவிப்பார். 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 கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். நீ கிளறினே நீ காத்தலினே ஷக்கனாரமோ நீ தானாரமோ சமாதானினே. இந்த தேவன் பெரியவராய் நீர் பெரியவராய் நீர் உயர்ந்திருக்கிறதாயுக்காக நீர் உயர்ந்திருக்கிறதாயுக்காக மகராணி செலுத்துகிறோமப்பா. மகராணி செலுத்துகிறோமப்பா. நாங்கள் மகராணி செலுத்துகிறோமப்பா. நீர் பெரியவர். நீர் உயர்ந்தவர். நீர் எங்கள் மத்தியிலே உயர்ந்தவராய் உயர்ந்தவராய் எங்கள் மேலே மிகுந்த அன்பு வைத்தவராய் மிகுந்த கருசனை உள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறதாயுக்காக மக்கு சோத்திரமப்பா. மக்கு சோத்திரமப்பா. நீர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் சோத்திரம். மக்கு சோத்திரம். மக்கு சோத்திரமப்பா.
நீர் எங்கள் மேல் வைத்த விடாதவர்களால் நாங்கள் இருக்காங்க. நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் 2 கரங்களும் மனத்தை நிறைவேற்றி ஏசப்பா நமக்கு சோத்திரம், ஏசப்பா நமக்கு சோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்த இறக்கத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. விடாதவர்களால் அன்பிற்காக உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் அப்பா. கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு ஒவ்வொருவரையும் இந்த காலையிலே நிரப்பட்டும். அந்த அன்பு, அந்த அளவிடப்படாத அந்த அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். அவர் தம்முடைய கரத்தை இந்த நாளில் ஒவ்வொரு மேல் வைக்கிறார், ஒவ்வொருடைய சிரசின் மேல் வைக்கிறார். நெருக்கத்தின் மத்தியிலே வந்திருக்கிற தேவஜனமே, கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்கள் மேல் வைக்கிறார், கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்கள் மேல் வைக்கிறார். அவர் வைக்கிறார். உங்கள் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் அப்பா, உமக்கு சோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் உள்ளதுனா ஆழத்துல ஏசப்பா உமக்கு சோத்திரம் என்று சொல்லுவோம். ஏசப்பா உமக்கு சோத்திரம், ஏசப்பா உமக்கு சோத்திரப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா. வா நல்ல காலங்களிலே நீர் எங்களோடு பேசுனதாயுக்கா உமக்கு சொல்றப்பா, நீர் எங்களோடு பேசுனதாயுக்கா உமக்கு சொல்றேன். ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசியிருக்கிறார், கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார், அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அருமையான தேவஜனமே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, பயப்படாதே, திகையாதே. நானும் தேவன், நானும் தேவன், என் நீதின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் உங்களை தாங்குகிறார், அவர் உங்களை தாங்குகிறார். இந்த மட்டும் தாங்கினவர் இனியும் தாங்குவார், இனியும் தாங்குவார், இனியும் நடத்துவார், இனியும் நடத்துவார், இனியும் நடத்துவார், இனியும் நடத்துவார். இந்த மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். விசுவாசிகள் மாத்திரம் மறுபடி கரங்களுக்கு மகிமை செலுத்துவோமா? சோத்ரம், இசப்பா உமக்கு சோத்ரம், உமக்கு சோத்ரம், உமக்கு சோத்ரம், உமக்கு சோத்ரம், உமக்கு சோத்ரம். கிருபை தாங்கிறதற்காக உமக்கு சோத்ரம். விடாத பிரசவத்துக்காக நாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதனாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாய் இதனாலே கர்த்தருடைய ஜனங்களோடு பிரத்யட்சமாய் பேசி நீர் இடைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தியிருக்கிறேன். அதற்காக உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். உடைய கிருபை தாங்கட்டும். இந்த வாரம் முழுவதும் நீர் உடனிருந்து நடத்துகிறாங்க, உடனிருந்து நடத்துகிறாங்க. எல்லா தீங்கும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. விடுசட்டையும் மறைவுக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க, மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா மண்களும் பொறாமை எரிச்சல்களுக்கு விலைக்கு காத்துக் கொள்ளுங்க.
எல்லா வீண் செலவுகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சகாயராய் சந்திப்பீராக. உடைய கிருபை தாங்கட்டும். உடைய பிள்ளைகளுக்கு கடன் இருக்குமானால் அந்த கடன்களை அடைக்க கர்த்தர் வழிவாசல்களை திறப்பீராக. ரத்து கொட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. போக்குவரத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்றாட தேவைகளை சந்திப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தின் பலனை கட்டளையிடுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். மாபெரும் ஜெயத்தின் கட்டளையிடுகிறார். அவனமாய் நீங்கள் செய்கிறதா இதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செய்கிறோம். எல்லாவற்றும் கரத்தில் முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் வாழ்ந்து கருத்து இதயத்தில் வைத்துள்ள சொல்லுமா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை நம்மில் பிரகாசிக்க பண்ணி நம்மை கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை நம்மில் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். சபையில் எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் சமாதானமும் சுகமும் உங்களோடும் எங்களோடும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோதர கர்த்தர் யாரும் ஆசீர்வதிப்பாராக.